மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற வைகாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் பயிற்சியாகி இருப்பதால் பல விதத்தில் நன்மை அடைய போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள்லாம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். கேட்காதவெல்லாம் இந்த பதிவுல அதற்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் மறைவது நல்லது. பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். இந்த மாத காலகட்டத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 12இல் மறையும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசி என்பதற்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்த தம்பதிகள் இணைவார்கள். கணவன் மனைவி இடையிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குரு பகவான் இருக்கும் இடம் காட்டிலும் பார்க்கும் பார்வை பல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதற்கேற்றாற்போல் உங்கள் ராசிக்கு 12இல் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு. 4ஆம் இடமான சுகம் மற்றும் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாய் வழி உறவிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீடு வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் அமையாமல் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் புத்திர பாக்கியம் அமையும். 4இல் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்வையிடுவது மேலும் சிறப்பு. ஆன்மீக எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும். சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். எதிரிகள் தொல்லை இனி இல்லை. பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்புகள் 2 மடங்காகும். குடுக்கல் வாங்கலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இது நாள் வரை உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கும். இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பலமாக இருப்பதால் பலவித பாக்கியத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு ஏற்றாற்போல் வேலைகள் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும். உங்கள் ராசிக்கு 12இல் பல கிரகங்கள் சஞ்சரிப்பும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாணிபம் சிறக்கும். வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது. பல கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12இல் பயிற்சியாக இருப்பதால் எதிலும் கவனம் தேவை. முக்கியமாக பண விஷயத்தில் மிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் கண் சம்பந்தமான, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. அதே போல ஞாயிறு தோறும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர நவ கிரகங்களின் தடைகள் நீங்கி உற்சாகம் அடைவீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.